ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது மாத்தி நிகழ்ச்சியில சகாநாதன் பேசிட்டு இருக்கேன். போன எபிசோட்ல நான் மாத்தி யோசிச்சு எழுத்தாளரா இருந்து எப்படிலாம் சக்சஸ்ஃபுல்லா வந்தேன்றத உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிட்டேன். இந்த எபிசோட்ல நான் எந்த லெவல்ல மாத்தி யோசி சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கேன்றது தெரிஞ்சுக்கணும். என்னுடைய அனுபவம் நீங்க உள்வாங்குங்க. நீங்களும் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு 100க்கு 100 வாய்ப்பு இருக்கு. என்னதான் நான் சக்சஸ்ஃபுல் ஆனேன். ஐடில ஒரு லீடர் ஆயிட்டேன். அதே சமயம் தலை சிறந்த எழுத்தாளர், டாப் 10 ஆத்தர் ஆயிட்டேன். இதோட சில முக்கியமான நிகழ்வுலாம் வந்தது. வெறும் எழுத்து மட்டும் ஒரு மனுஷனுக்கு இருக்காது. நான் அமெரிக்கால இருக்கும்போது ஒபாமா சார் பிரசிடென்ட் ஒபாமா என்ன பண்ணுவாங்கன்னா, பேசுனா அப்படியே அருவி மாரி கொட்டும். அந்த பேச்சிலேயே உலகத்தையே ஒரு புரட்டி போட்டாரு. இப்படி எல்லா ஸ்பீக்கருமே பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டிலேயே எவ்வளோ தலை சிறந்த அ பேச்சாளர்லாம் பார்க்கும்போது, நானும் பேச்சாளர் ஆகணும்னு சொல்லிட்டு பேச்சுக்கு என்ன நானே தயார் பண்ணேன். என்ன நானே ட்ரெயின் பண்ணேன். பேச்சாளர் ஆகி அந்த பேச்சாளருக்கு மேடை வேணும் இல்லையா? நிறைய காலேஜஸ் அங்கேயே நிறைய அமெரிக்கால உள்ள தமிழ் சங்கங்கள் எல்லாத்துலயும் நான் பேசுவேன். எப்படி ஜெயிக்கணும்? எப்படி தியானம் பண்ணணும்? கொஞ்சம் இன்னும் ஒரு விஷயமும் என் லைஃப்ல நடந்தது. நான் லாஸ்ட் ஒரு 20 வருடமா நான் தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த தியானம் பண்றதுக்கூட பேக்ரவுண்ட் பார்த்தோம்னா, அப்படியே ஒரு லைஃப்ல சாதிக்கணும்னு சொல்லிட்டு நான் தியானத்தை ஆரம்பிச்சு, தியானம் தான் என் வாழ்க்கையில நங்கூரமா என்னை பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு அமேசிங் சோர்ஸ். எப்படி நம்ம சாப்பிடாம வாழ முடியாதோ, என்னுடைய மெயின் சாப்பாடு என்ன தெரியுமா? தியானம் தான். அந்த தியானம் பண்ணி இன்னைக்கு தியானம் கத்து கொடுத்துட்டு இருக்கேன் எல்லாருக்கிட்டையும். நான் உலகம் ஃபுல்லா எல்லாருக்குமே தியானம் கத்து கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா என் அனுபவத்துல தியானம் சித்தியா இருக்கு. மனம் 4 உணர்வுகள் இருக்கு ஒரு மனிதருக்கு. இன்பம், துன்பம், அமைதி, பேரானந்தம். எனக்கு இந்த 4 உணர்வுல எல்லாருமே நானும் இருந்த நிலை. இன்பம் துன்பத்திலேயே இருப்பேன். கொஞ்சம் அமைதி வரும். எப்போவாது இணை புரியாத ஆனந்தம் வரும். ஆனா இந்த அமைதின்ற நிலை வரணும்னு சொல்லிட்டு தியானம் பண்ணி பண்ணி அது சித்தி ஆகி பேரானந்தத்துக்கும் அமைதிக்கும் மாறி மாறி டிராவல் பண்றத எப்படி நம்மளும் ஆகிறது? மனம் நமக்கு எப்படி வேலைக்காரனா வச்சுக்கிறது? என்ன நானே ஒரு லேபரேட்டரி ஆக்கி நான் சாதிச்ச விஷயங்களை தியானமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். எத்தனையோ காலேஜுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு நான் கஷ்டப்பட்டு லைஃப்ல சக்சஸ் ஆனேன் இல்லையா? எப்படி நான் ஆங்கிலம் பண்ணணும், எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், இதே மாதிரி விஷயங்களை நான் நிறைய இடத்துல லெக்சர் கொடுத்துட்டு இருக்கிறேன். அதே மாதிரி நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணிக்கிட்டேன். இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு ஒரு மெயின் ஃபீல்டு இருக்கு. எனக்கு ஒரு மெயின் ஃபீல்டு ஐடி லீடர் ஆயிட்டேன். அதை விட நான் அடுத்து என்ன பண்ணணும்? நான் ஒரு ஆத்தர் ஆகணும்னு நினைச்சேன். ஒரு பீஸ் அதோட இணைஞ்சி ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர், ஒரு பவர்ஃபுல் அப்லிஃப்டிங். அதாவது சும்மா ஒருத்தர் சில பேர் ஸ்பீச்சை கேட்டிங்கன்னா டொயின் ஆகிடும். அப்படி இல்லாமல் நம்ம ஸ்பீச் பார்த்தீங்கன்னா அப்படியே சிறன்னு ஏறணும். ஒரு டானிக் மாதிரி இருக்கணும். அதான் என் எழுத்துலையும் நான் கொண்டு வந்தேன், என் பேச்சிலையும் கொண்டு வந்தேன். ஸோ இந்த காம்பினேஷனில் நம்ம கொண்டு வருவோன்ட்டு அந்த 2 விஷயத்தை கொண்டு வந்துட்டு எல்லா இடத்துலையும் நுழைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். நுழைஞ்சி இனியும் நிறைய விஷயத்துல நிறைய கதவுகள் திறந்துகிட்டே இருக்கு. நல் உள்ளங்களும் எனக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இப்போ எனக்கு நடந்துட்டு இருக்கிற நிகழ்வு. இந்த நிகழ்வோட நம்ம பயணம் பண்ணும்போது தாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் லைஃப்ல எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு மெசேஜ் என்னன்னா, எந்த லெவல்லையும் மனசை விட்டுறாதீங்க. மனசை விட்டீங்கன்னா அவ்வளவுதான். மனசு உங்களுக்கு ஒரு எஜமான ஆயிடும். அதோட சரி. ஒரு தவறான எண்ணம், அந்த எண்ணத்தை வச்சு 100கணக்கான எண்ண குவியல்கள் உங்களை செயலிழந்துரும். அதுக்கு என்ன பண்ணலான்றத நான் பண்ணதை இப்போ உங்கள்கிட்ட சொல்றேன். இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு இப்போ நீங்க உள்வாங்கிட்டீங்கன்னா போறோம். இந்த ஒரு விஷயத்த உள்வாங்கினா போறோம். 4 சேரை இமேஜின் பண்ணிக்காங்க. பிரச்சனை, கவலை, சொல்யூஷன், அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்றது. இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பிரச்சனைன்னு வந்ததுக்கப்புறம் இந்த கவலைன்ற 2வது சேர்ல உட்காந்துரும். 2வது சேரை காலி பண்ணிடுங்க. பிரச்சனை, சொல்யூஷன், இம்ப்ளிமெண்டேஷன், இப்படி போங்க. இந்த ஒன்று மட்டும் நீங்கள் உள்வாங்கிக்கங்க. வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். நான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள். நீங்கள் என்ன எத்தனை கேள்வி வேணால் கேட்கலாம். அதனால் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் உள்வாங்கி நீங்கள் கண்டிப்பாக சாதிக்கலான்றது தான் என்னுடைய அன்பு ரெக்வெஸ்ட். மாத்தியோசி நிகழ்ச்சியில் நாளைக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்னோடய ஃபியூச்சர் பிளான் என்ன, அது இன்னும் எப்படி நம்ம கொண்டு போகலான்றதை நம்ம பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், வாங்க பாருங்கள்.